கன்னி ராசிக்காரர்களுக்கு நாளைய நாள் மிகவும் ஒழுக்கமானதாகவும் திட்டமிடல் திறனை வெளிப்படுத்துவதற்கு சிறந்ததாகவும் இருக்கும். பணியிடத்தில் உங்கள் விவரங்களுக்கு கவனம் செலுத்தும் திறனும் பகுப்பாய்வு மனப்பான்மையும் மேலதிகாரிகளின் பாராட்டை பெற்றுத்தரும். கல்வி, ஆராய்ச்சி அல்லது நிர்வாகத் துறைகளில் ஈடுபடுபவர்களுக்கு இது மிகவும் சாதகமான நாளாக இருக்கும். உங்கள் கவனமும் ஒழுக்கமும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கும். வணிகர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் அல்லது வாடிக்கையாளர்கள் மூலம் லாபம் உயரலாம், ஆனால் ஆவணங்களை மிகவும் கவனமாக பரிசீலிக்கவும், குறிப்பாக சட்ட ஆவணங்களில் கையெழுத்திடும்போது. நிதி விஷயங்களில் செலவுகளை கட்டுப்படுத்துவது முக்கியம். பழைய முதலீடுகளில் இருந்து வருமானம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது, ஆனால் புதிய முதலீடுகளுக்கு முன் நிபுணர்களின் ஆலோசனை பெறுவது நல்லது. காதல் வாழ்க்கையில் துணையுடன் நேர்மையான உரையாடல்கள் உறவை வலுப்படுத்தும். உங்கள் பொறுமையும் புரிதலும் உறவில் நெருக்கத்தை அதிகரிக்கும். திருமணமாகாதவர்களுக்கு புதிய அறிமுகங்கள் உறவாக மலர வாய்ப்பு உள்ளது. உடல்நலத்தில் செரிமான பிரச்சினைகள், மன அழுத்தம் அல்லது முதுகு வலிக்கு கவனம் தேவை. யோகா, மூச்சு பயிற்சிகள் அல்லது மென்மையான உடற்பயிற்சி மனதையும் உடலையும் புத்துணர்ச்சியாக வைத்திருக்க உதவும். ஆரோக்கியமான உணவு, குறிப்பாக பச்சை காய்கறிகள் மற்றும் நீர் உட்கொள்ளல் உடல் நலத்தை மேம்படுத்தும். ஆகஸ்ட் மாதத்தில் சூரியன் சிம்ம ராசியில் 12ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் ஆன்மீக பயணங்கள் மற்றும் தனிமை மன அமைதியை தரும். செவ்வாய் முதல் வீட்டில் இருப்பதால் தன்னம்பிக்கையும் ஆற்றலும் உயரும். குரு 11ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் நண்பர்களின் ஆதரவு மற்றும் சமூக வட்டாரத்தில் மதிப்பு உயரும். சுக்கிரனின் செல்வாக்கு 11ஆம் வீட்டில் இருப்பதால் சமூக நிகழ்வுகள் மற்றும் கூட்டு முயற்சிகள் வெற்றிகரமாக அமையும். இந்த சாதகமான நிலை ஆகஸ்ட் 28 வரை தொடரும், பின்னர் சுக்கிரனின் மாற்றத்தால் சிறு தடைகள் ஏற்படலாம். ஆனால் உங்கள் ஒழுக்கமான மனப்பான்மையும் பகுப்பாய்வு திறனும் இந்த தடைகளை எளிதாக கடக்க உதவும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நாளை உங்கள் ஒழுக்கமும் திட்டமிடல் திறனும் முக்கிய பலன்களை தரும். பணியிடத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்க இது சிறந்த நாளாக இருக்கும். உங்கள் கவனமும் விவரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் திறனும் மேலதிகாரிகளின் அங்கீகாரத்தை பெறும். காதல் வாழ்க்கையில் உங்கள் நேர்மையான பேச்சு உறவை மேம்படுத்தும். உடல்நலத்தில் செரிமான பிரச்சினைகளுக்கு கவனம் தேவை, பச்சை காய்கறிகள் மற்றும் நீர் உட்கொள்ளல் உதவும். பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியனுக்கு அர்க்கியம் வழங்கி சிவப்பு பழங்கள் தானம் செய்வது நல்ல பலனை தரும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நாளை உங்கள் பகுப்பாய்வு திறனும் பொறுமையும் முக்கியமாக இருக்கும். பணியில் உங்கள் ஆராய்ச்சி மற்றும் விவரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் திறன் பாராட்டப்படும், குறிப்பாக கல்வி, நிர்வாகம் அல்லது தொழில்நுட்ப துறைகளில். காதல் வாழ்க்கையில் உங்கள் புரிதல் மற்றும் பொறுமை உறவை மகிழ்ச்சிகரமாக்கும். உடல்நலத்தில் மன அழுத்தத்தை தவிர்க்க தியானம் பயனுள்ளதாக இருக்கும். பரிகாரமாக புதன்கிழமைகளில் கணபதிக்கு மோதகம் வழங்கி புத்தகங்கள் தானம் செய்வது நன்மை தரும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நாளை உங்கள் படைப்பாற்றலும் ஆர்வமும் முக்கிய பலன்களை தரும். பணியில் உங்கள் கலைத்திறன் மற்றும் ஒத்துழைப்பு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும். காதல் வாழ்க்கையில் உங்கள் கவர்ச்சியான பேச்சு உறவை வலுப்படுத்தும். உடல்நலத்தில் முதுகு வலி அல்லது செரிமான பிரச்சினைகளுக்கு கவனம் தேவை. யோகா மற்றும் மூச்சு பயிற்சிகள் பயனுள்ளதாக இருக்கும். பரிகாரமாக வெள்ளிக்கிழமைகளில் லட்சுமி கோயிலில் விளக்கு ஏற்றி வெள்ளை இனிப்பு தானம் செய்வது நல்ல பலனை தரும். கன்னி ராசிக்காரர்கள் நாளை தங்கள் ஒழுக்கத்தையும் பகுப்பாய்வு திறனையும் பயன்படுத்தி முக்கிய இலக்குகளை அடைய முயற்சிக்க வேண்டும். பணியில் உங்கள் கவனமும் விவரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் திறனும் நீண்டகால வெற்றிகளுக்கு அடித்தளம் அமைக்கும். குடும்பத்தில் சிறு பதற்றங்கள் ஏற்பட்டாலும் உங்கள் பொறுமையான அணுகுமுறையால் அவற்றை எளிதாக கையாள முடியும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடனான தொடர்புகள் நாளை உங்களுக்கு உற்சாகத்தை அளிக்கும். பயணங்கள், குறிப்பாக வேலை தொடர்பானவை, வெற்றிகரமாக அமையும். ஆன்மீகத்தில் ஆர்வம் உள்ளவர்கள் நாளை தியானம் அல்லது கோயில் வழிபாட்டில் ஈடுபடுவது மன அமைதியை தரும். கன்னி ராசிக்காரர்கள் நாளை தங்கள் உணர்ச்சிகளை சமநிலையில் வைத்திருப்பது முக்கியம், குறிப்பாக முக்கியமான முடிவுகளை எடுக்கும்போது. உங்கள் ஒழுக்கமும் பொறுமையும் நாளை உங்களை முன்னோக்கி நகர்த்தும். இந்த சாதகமான காலகட்டத்தில் உங்கள் இலக்குகளை அடைவதற்கு தெளிவான திட்டமிடல் மற்றும் உறுதியான முயற்சிகள் முக்கியம்.
ஆகஸ்ட் மாத இறுதி வரை இந்த சாதகமான நிலை தொடரும். ஆனால் சுக்கிரனின் மாற்றத்திற்கு பிறகு சிறு தடைகள் ஏற்படலாம். இவற்றை உங்கள் பகுப்பாய்வு திறனால் எளிதாக கடக்க முடியும். பொதுவான பரிகாரமாக புதன்கிழமைகளில் கணபதிக்கு மோதகம் வழங்கி ஏழைகளுக்கு புத்தகங்கள் தானம் செய்வது நல்ல பலனை தரும்.